بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه الحمد لله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சத்திய இஸ்லாத்தை திருமறை குர்ஆன் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மனித குலத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம்தான் சிறந்த ஒரு வழியாகவும் மனித வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வாகவும் இருக்கின்றது என்ற உண்மையை உலகத்திற்கு எடுத்து செல்கின்ற அந்த தருணத்தில் பல்வேறு எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் சந்திக்கக்கூடிய நிர்பந்த கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கின்றோம். இந்த சத்திய இஸ்லாம் தான் மனித குலத்திற்கு சிறந்த ஒரு மார்க்கம் என்று எங்கெல்லாம் எடுத்து பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அந்த பகுதிகளிலெல்லாம் இஸ்லாத்தை பற்றிய தப்பும் தவறுமான விமர்சனங்களை வாரி இறைத்து அவதூறும் அபாண்ட பழிகளையும் சுமத்தி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய இன்னும் தாழ்ந்த சமுதாயமாகவும் ஒரு காட்டுமிராண்டி மிக்க சமுதாயமாகவும் மனித குலத்தை அழிக்கக்கூடிய மதவெறி கும்பலை போன்றும் தவறாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் உலகளாவிய ஒரு சதியாக இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு அவல நிலை. அதிலும் குறிப்பாக இந்திய நாட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை. நாட்டில் நடைபெறுகிற எல்லா குண்டுவெடிப்புகளுக்கும் முஸ்லிம்கள் தான் முழு காரணம் என்கின்ற இந்த பிரச்சாரம், அரசியல்வாதிகள் ஒரு பக்கத்தில் அந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய வழக்குகளை முடித்துக் கொள்வதற்காக இந்த பிரச்சாரத்தை ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டாலும் இதை வேரூன்ற செய்யக்கூடிய ஒரு தாற்பயம் இந்த மீடியாக்களுக்கு தான் இருப்பதை பார்க்கின்றோம். மீடியாக்கள் கையில் தான் இன்றைய உலகத்தின் அனைத்து முடிவுகளும் இருக்கிறது என்ற அளவிற்கு அவர்களுடைய பிரச்சாரங்கள் எந்த அளவிற்கு விமர்சையாக பேசப்படுகிறது என்றால், ஒரு சமுதாயத்தில் எந்த மாதிரியான சிந்தனை நிலவ வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மீடியா கையில இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த தொலைக்காட்சிகளோ நாளிதழ்களோ இல்லாத காலகட்டத்தில் அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம நாட்டு நிலவரம், அதான் சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு அந்த பத்திரிகைகள் மீடியாக்கள் மக்கள்கிட்ட புகுந்து விட்டதற்கு பிறகு இன்றைக்கு அதுல என்ன ஹாட் டாபிக்கா பேசப்படுகிறதோ அந்த முதன்மையான 2 செய்தி மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியால தான் பேசப்படும். அவர்கள் கையில் தான் சாதாரண விஷயத்தையும் கூட பூதகரமாக ஆக்க முடியும், பூதகரமான ஒரு விஷயத்தையும் கூட மறைத்து வைக்கவும் முடியக்கூடிய அளவுல மீடியாக்களுடைய சதிவலை பின்னப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் அந்த இலங்கையில கொண்டளிக்கப்பட்ட ஒரு கொடூரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தில் வைத்து சுட்டு பொசுக்கியதோடு மட்டுமல்லாமல் எண்ணி 24 மணி நேரத்தில் ஊரை விட்டு காலி பண்ணுங்க அவர்களுடைய உயிருக்கு சவால் விட்ட நேரத்தில் உங்களுடைய சொத்துக்களை உடைமைகளை எல்லாம் விட்டுட்டு இங்கிருந்து ஓடி போயிருங்க என்று அந்த விடுதலை புலி விட்ட அறைகூவல், அந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிக்கு தனக்கு ஒரு பகுதி தேவை என்கிற அந்த அரசியல் போர்ல அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிக்கும் இடையிலான இந்த சண்டையை திசை திருப்பி அதற்கு பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் கையில் எடுத்திருக்கிற கைப்பாவை முஸ்லிம்கள், அரசாங்கத்தை மிரட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட அபலைகள் இஸ்லாமிய சமுதாயம். அதனால அவர்கள் அரசாங்கத்தை மிரட்டுவது எதன் மூலம் தெரியுமா? முஸ்லிம்களை கொன்று எங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு இடம் வேண்டும்,
இல்லை என்றால் உங்கள் நாட்டில் நாங்கள் போர் தொடுப்போம், அதில் அழிபவர்கள் யாரும் முஸ்லிம்கள். இப்படியாக இஸ்லாமியர்களை கருவத்துக் கொண்டும் அந்த நாட்டில் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் முகமாக களமிறங்கிய விடுதலை புலிகளுடைய இந்த சேட்டைகள் இருட்டடிப்பு செய்தது இந்த மீடியாக்களால். பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து ஊரை விட்டு ஓடியவர்கள், உயிரை காப்பாற்றிக் கொண்டவர்களை போக அந்த ஊர்ல உள்ளவர்களாம் அழிக்கப்பட்டதை தாண்டி வடக்கு மாகாணத்தில் போய் தஞ்சம் புகுந்தால் அதில் இருக்கிற பல பணக்காரர்களை எல்லாம் கடத்தி கொண்டு போய் 5 கோடி ரூபாய் பேரம் பேசி இவர்களை விடுதலை செய்ய, உங்களுக்கு விடுதலை செஞ்சு இவங்களை அனுப்பணும்னு சொன்னா 5 கோடி தரணும்னு சொல்லி மிரட்டி தர மறுத்தவர்கள், தர இயலாதவர்களுடைய குடும்பத்தாரை கொலை செய்து சில முக்கிய பிரமுகர்களை அனுப்பிய இந்த கயவர்கள் அதற்கு பிறகு அந்த பகுதியில் இருந்து வடக்கு மாகாணத்தில் தொல்லை தாங்க முடியலன்னு கிழக்கு மாகாணத்தில் போய் சம்மாந்துறை போன்ற பகுதிகளை எல்லாம் போய் தஞ்சம் புகுந்த முஸ்லிம்களை இதே விடுதலை புலி அந்த ராஜபக்ச அரசு, அந்த சிங்கள அரசுல இருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தனக்கு ஒரு தனி ஈழம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக இருக்கவே இருக்கிற ஒரு இர்ச்சவாயன்னு சொல்லி இஸ்லாமியனை கை வைத்து ஒரு பள்ளிவாசல்ல புகுந்து பல நூற்றுக்கணக்கானோர் தொழுது கொண்டிருக்கிற பொழுது விடுதலை புலிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை கொலை செய்ய போகிறார்கள், அனைவரும் சஜிதாவில் வீழ்ந்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களெல்லாம் சஜிதாவில் வீழ்ந்து கிடந்ததற்கு பிறகு இதை சொன்னவர்கள் விடுதலை புலி. சரி, விடுதலை புலி போய்விட்டார்கள், இப்பொழுது நீங்கள் எல்லாம் எந்திரிங்கள் என்று யாரெல்லாம் எழுந்தார்களோ எழுந்த அனைவரையும் சுட்டு பொசுக்கினார்கள். அதுல இந்த பிரபாகரனுடைய மகன் இன்னைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அப்பா என்று. அந்த பையனை விட சின்னஞ்சிறு வயதில் உள்ளவர்களும் சுட்டு பொசுக்கப்பட்டார்கள். அந்த பள்ளி மோதினார் மட்டும் அதுல எழுந்து நிக்கிற வேகத்துல எழுந்துராம அவசரப்படாம சஜிதாவிலேயே இருந்து விட்டு பார்த்தால் எல்லாரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர் சஜிதாவில் விழுந்து கிடந்தது போல, இறந்து கிடந்தது போலவே பல மணி நேரம் நடித்ததற்கு பிறகுதான் அந்த கொடுமைகளை எல்லாம் பத்திரிகைகளுக்கு எடுத்து சொன்ன அவலம் இந்த இலங்கையில் நடைபெற்றது. அதற்கு பிறகு இந்த இலங்கையில இந்த விடுதலை புலியினுடைய அழிவுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களும் நல்லாதான் இருக்கிறாங்க, இந்துக்களும் நல்லாதான் இருக்கிறாங்க. ஆனால் ராஜபக்சே போர்க்குற்றம் செய்திருக்கிறார், சில தர்மத்தை மீறி இருக்கிறார் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு வகையில கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அதுல சில பெண்களையும் சிறுவர்களையும் ரொம்ப காட்டுமிராண்டித்தனமாக அரசு டீல் செய்தது என்று சொன்னாலும் அதையெல்லாம் இன்னைக்கு பேசக்கூடிய மீடியாக்கள், ஒரு மிகப்பெரிய அளவுல பிராபகண்டா செய்யக்கூடிய இந்த பத்திரிகை துறை அதை விட பல மடங்கு கொடுமை செய்த விடுதலை புலிகளுடைய கொடுமைகளை, அதனால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தின் குழந்தைகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்த அவல நிலையை பார்க்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி இந்த விடுதலை புலி செய்த கொடுமைகளை தாண்டி இந்த ராஜபக்சே செய்திருக்கிற கொடுமைகளை தட்டி கேட்கிற அமெரிக்கா இருக்கிறானே, அவன் இந்த ஹிரோஷிமா நாகசாகி போன்ற பகுதிகளை எல்லாம் குண்டு துளைத்து அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பினால் இன்றைக்கு வரைக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஊனப்பிறவிகளாகத்தான் வருகிறது என்கிற நிலையில் இந்த இலங்கையை கண்டிக்கிறான். ஒரு பிக் பாக்கெட் அடிச்சவன கொலகாரம் திட்டுறதற்கு சமமாக இருக்கிறது. அந்த அமெரிக்காவுடைய தாக்குதலால் பல நாடுகள் அழிஞ்சு போனதே, அதையெல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு இன்னைக்கு இதை மட்டுமே மேல தூக்கிட்டு போறாங்க. அப்ப என்னன்னா, முஸ்லிம்கள் அடிபட்டால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை, முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டால் அதை ஊர் உலகத்துக்கெல்லாம் பிராபகண்டா பண்ணும். இதை வைத்துத்தான் பிளப்பு நடக்கிறது. எந்த அளவிற்கு, ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஹைதராபாத் குண்டுவெடிப்பு நடக்கிறது. அந்த 3 இடத்துல நடந்த குண்டுவெடிப்பு உடனே எல்லா மீடியாக்களும் முதல்ல எடுத்த வாந்தி என்ன, இது குறித்து எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை, ஹர்கதுல் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை, சிமி பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை, இந்தியன் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை, டெக்கன் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை என்று போயிட்டாங்க. ஒரு குழுவே போய் பிரதமர்கிட்ட போய் இந்தியன் முஜாஹிதீனுடைய அமைப்பு எங்க இருக்கிறது, அதனுடைய அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லணும், பதில் சொல்ல முடியல. எல்லாம் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி, யாரும் பொறுப்பெடுத்துக்கலன்னு ஒரு பக்கம் பரவி கொண்டு எந்த அளவுக்கு அது இருட்டடிப்பு பண்றாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கார இதுல குளிர்காயிரா அப்சல் குருவினால் மக்கள் கோவப்பட்டிருக்கிறாங்க, அதையே காரணம் காட்டி அவங்க மேல பழி சுமத்தினா அப்சல் குரு தூக்கு சம்பந்தமா வாய திறக்க மாட்டார்கள். அடிச்சா வலிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மாறிவிடுவார்கள். வலிக்குதுன்னு சத்தம் போடக்கூடிய இவர்களுக்கு தைரியம் வந்துவிடக் கூடாது என்கிற சதியாக இதை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்ப குண்டுவெடி பண்ண உடனே அஜ்மல் கசாபுடைய தூக்குக்கும்
அப்சல் குருவுடைய தூக்குக்கும் எதிராக நடைபெற்றுகின்ற ஒரு தாக்குதலாக என்று கருதலாம், என்று கருதக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை தான் அதிகமாக மீடியாக்களை வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சுசில்குமார் ஷிண்டே இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, விசாரிக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்புக்கு யாரெல்லாம் தொடர்பு இருக்குதுன்னு கேட்கிறான். இவன் கேட்கக்கூடியவன் சொல்லும் பொழுது இதற்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு எங்களுக்கு ஆதாரப்பூர்வமான தகவல் வரலன்னு பதில் வருகிறது. இதை கேட்ட இவன், இதற்கு முன்னால் இதே மாதிரி சைக்கிள் வெடிகுண்டு வைத்தவர்கள், டிஃபன் பாக்ஸ்ல வெடிகுண்டு வைத்தவர்கள் காவி தீவிரவாதிகள் தெரியும். அதற்கு முன்னால் பிராக்யா சிங் என்ற ஒரு சாமியார் பிடிபட்டது தெரியும். அசிமானந்தா என்ற ஒரு சாமியார் பிடிபட்டது தெரியும். இந்த காவிகள் தான் இந்த குண்டு வெடிப்புகளை நடத்திவிட்டு பிறகு மாட்டிக்கொண்டார்கள் தெரியும். அவர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதான்னு எந்த மீடியாவில் வாய்ப்பு வந்து கேட்டானா, கோரிக்கை வைத்தானா? எவனும் பேச மாட்டார்கள். யாருமே இதை பற்றி வாய் திறக்க மாட்டார்கள். இந்திய நாட்டில் ஒரு கோயம்புத்தூர் நடந்த குண்டு வெடிப்பு, அது கொந்தளிப்புல சிலர் செய்த காரியம். ஒரு மும்பையில நடந்திருக்கிற குண்டு வெடிப்பு அரசாங்கம் நம்மளை கண்டுகொள்ளல, நம்முடைய பாதிப்புகளை எதிர்கொண்டு பார்க்கல. முஸ்லிம் பெண்களுடைய மார்பகங்களை அறுத்து நாய்க்கு போட்டதை கூட தட்டி கேட்க முடியாத நாய்கள் வாழ்கிற இந்த நாட்டில் இதற்கு பதிலடி கொடுக்கணும் சில இளைஞர்கள் அதை நியாயப்படுத்தல, தவறு செய்து விட்டார்கள். அந்த 2 குண்டு வெடிப்பு நிறுவனமானது முஸ்லிம் பெயர் தாங்கிகள் சிலர் செய்தார்கள். பாக்கி நடந்த 34 குண்டு வெடிப்புகளுக்கும் முஸ்லிம்கள் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மத்திய உளவுத்துறை சொன்னதனுடைய பதில் என்னாச்சு? எந்த அளவுக்குன்னா, மக்கா மசூதி குண்டு வெடிப்பு சம்பந்தமாக பிடிபட்ட ஒருவர் கடுமையாக தாக்கப்படுகிறார். மீடியாக்கள் எல்லாம் பிரபலமா பேசப்பட்டது. பிடிபட்டதற்கு பிறகு விசாரித்து எந்த தகவலும் கிடைக்கல. இதற்கு காவி தீவிரவாதிகள் தான் காரணம்னு துப்பு தொடங்கியதற்கு பிறகு அவர்களை பிடிச்சிட்டு இவர்களை வெளியிடும் போது ஒரு சர்டிபிகேட்டோட அனுப்புறாங்க. இவருக்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்ல, யார் இவரை தப்பா நினைச்சிடாதீங்க, இவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லி சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்பி உங்க குடும்பத்தாருக்கு நாங்க உத்தரவாதம் தரோம், எக்காரணத்தை கொண்டு நாங்க இவரை மீண்டும் விசாரிக்க மாட்டோம்னு இப்ப இந்த ஹைதராபாத் குண்டு வெடிப்புல கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப எப்பேற்பட்ட அயோக்கியத்தனத்தை இந்த மீடியாவுடைய இந்த கடுமையான பிரச்சாரத்தினுடைய தூண்டுதலால் இந்த அரசியல்வாதிகள் அதுல குளிர் காய்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல காவல்துறை அதிகாரிகள் இந்த பொய் வழக்கு போட்டு கேச முடித்துக் கொண்டு தன்னுடைய சோம்பேறித்தனத்துல மூழ்கி விட்டார்கள். இந்த ஹைதராபாத் குண்டு வெடிப்புல கூட எதை இருட்டடிப்பு செய்கிறார்கள்? இந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமா பரவலா 3 நாள் பேசிவிட்டு இன்னைக்கு ஏன் அது ஆஃப் ஆகி கிடக்குது? அந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக முஸ்லிம்கள் தான் காரணம் என்று கங்கணம் கட்டி பிரச்சாரம் செய்தவர்கள் இன்னைக்கு ஏன் இருட்டடிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த குண்டுவெடிப்பு விஷயமாக இதுல கலந்திருக்கிற அந்த கலவை பொருள் அமோனியம் நைட்ரேட். இதற்கு முன்னால் எத்தனை காவி தீவிரவாதிகள் குண்டு வைத்தார்களோ, வெடிகுண்டு வைத்ததன் காரணமாக பிடிபட்டார்களோ அத்தனை பேரும் இதே அமோனியம் நைட்ரேட் குண்டு தான் வைத்தார்கள். வேற எதையுமே ஆர்டிஎக்ஸ் எல்லாம் வைக்கல, இதை வைத்தான் பிடிபட்டார்கள். தென்காசியில RSS காரர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் தானே குண்டு வைத்து அதை வெடிக்க செய்து இது முஸ்லிம்களின் சதி என்று சொல்லி பிறகு அவர்களை மாட்டிக்கொண்டார்களே, அதுலயும் இந்த அமோனியம் நைட்ரேட் தான். அதே நேரத்தில் ஒரு இடத்துல பாகிஸ்தான் கொடிய இவர்களே ஏற்றிவிட்டு அதை கண்டிச்சு இவர்களே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி பிறகு குட்டு வெளியே வந்து மாட்டிக்கொண்டார்களே, இந்த காவி தீவிரவாதிகள் இந்த பிராக்யா சிங் வைத்த அந்த மாலேகான் குண்டு வெடிப்பு சம்பந்தத்தில் இருக்கக்கூடியதும் அதோ அமோனியம் நைட்ரேட் குண்டு தான். அந்த அமோனியம் நைட்ரேட் இதுல கலந்து இருக்குதே, இதுல வேற ஏதாவது பின்னணி இருக்குதான்னு துப்பி துளங்கினார்களா? அது சொன்னமா ஆய்வு செய்தார்களா? பிரவீன் தொக்காடியா அதே ஹைதராபாத்துக்கு வந்து எங்களுடைய பதிலடி தாங்காது என்று மிரட்டல் விட்டதுக்கு பிறகு நடந்திருக்கிறது. அதை பற்றி யோசித்தார்களா? தொக்கோடியாவை விசாரித்தார்களா? இல்ல. எந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்யறாங்கன்னு பாருங்க. அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக துப்பு துளங்கி கொண்டிருக்கிற காவல்துறை ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறான். ஒரு ஹோட்டல்ல ராஜு என்கிற பெயரில் உள்ளவனும் வேறு இன்னொரு பெயரில் உள்ளவனும் 2 ஹிந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க. இந்த குண்டுவெடிப்பு நடந்த தில்சுக்குங்கிற பகுதிக்கு பக்கத்துல ரூம் எடுத்து தங்கி 1 வாரமா இருந்திருக்கிறாங்க. இங்கேயே வளம் வந்திருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு இவங்கள வந்து ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியே எங்கேயுமே போகல. இப்ப ரூம்ல இருந்து காணாம போயிட்டாங்க. கொடுத்த அட்ரஸ் என்ன? அந்த ஹைதராபாத்ல ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இவங்க தப்பிச்சு போயிருக்கிறாங்க. இவ எங்கேன்னு காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கிறான். தேடிக்கிட்டு இருக்கிற இந்த சம்பவம் ஏன் மீடியாக்களை பிரதிபலிக்கவில்லை? ஏன் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மீடியாக்கள் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால், முஸ்லிம்கள் செய்தால் அது செய்ததாக காண்பிக்கப்பட்டால் கங்கணம் கட்டி நாரடிக்க வேண்டும். அதேதான் இது இவர்களுடைய சுபாவமே இப்படித்தான். காந்தியை கொன்ற பொழுதும் நாதுராம் கோட்சே என்கிறவன்
தன்னுடைய பெயரை முகமது இஸ்மாயில் பச்சை குத்திட்டு கொல்ல போய் அந்த கொலை செய்ததற்கு பிறகு மாட்டிக்கொண்டானே, அந்த கோட்சேவுக்கு செய்த இதே சதி திட்டத்தை போலத்தான் இந்த RSS பயிற்சி வீரர்கள் இப்படியாக செய்தார்கள். சமீபத்துல முஸ்லிம்களுடைய ஆதரவு எங்கள்கிட்ட இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு பப்ளிசிட்டி பண்றாங்க பாருங்க. அஜ்மீர் தர்காவுடைய பகுதியில ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க. ஊர்வலம் நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கங்க தொப்பி போட்ட சில பேர் இவர்களுக்கு பூமாலை வீசி கொண்டிருக்கிறார்கள். தொப்பி போட்டவங்களா யார் தெரியுமா? அரட்டவுசர் போட்டு வெள்ளை தொப்பி போட்டுக்கிறவன். ஊர்வலத்துல வரவங்களா யாரு? அரட்டவுசர் போட்டு வெள்ளை தொப்பி போட்டுருக்கிறவன். அரட்டவுசர் போட்டு வெள்ளை தொப்பி போட்டிருக்கிறவன் வரான். அதுல இருந்து 2 போய் நின்று வீசுகிறார்கள் தொப்பிய பூவை வீசி விட்டு அந்த செய்தியை போடுறான். NDTVல இருந்து இன்னும் பல ஆங்கில பத்திரிகையில போடுறான். முஸ்லிம்கள் அனைவரும் கோஆபரேட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஊர்வலத்திற்கு வாழ்த்தி வரவேற்றார்கள் போடுறான். தெரியுதா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தை கங்கணம் கட்டுற விஷயத்துல, அழித்தொழிக்கிற விஷயத்துல இந்த மீடியா என்கின்ற இந்த சதியை கையில எடுத்துக்கொண்டு இவர்கள் செய்கிற சேட்டைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல இருந்து எந்த மீடியாக்காரனையோ திட்டோன்னு வைங்க, அவனோடு நம்ம முஸ்லிம்கள சிலரே போய் ஆனால் அவர் உங்களை இப்படி திட்டிடக்கூடாது அப்படி திட்டிடக்கூடாதுன்னு பேசுகிறார்கள். ஆனால் திட்டிவிட்டால் அவன் ஒரு முடிவெடுத்துறான். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஃபுல்லா என்ன முடிவு எடுத்திருக்கிறான்? தௌஹீத் ஜமாத்தை பத்தி பிளாஷ் பண்ணக்கூடாது. அவர்கள் எந்த பத்திரிகையா இருந்தாலும் கண்டிப்பார்கள், எந்த டிவியா இருந்தாலும் திட்டுவார்கள் அப்படின்னு பயப்படுறான். அதாவது பயப்படுறதுல என்ன மாதிரி காட்டிக்கிறதுனா, தம் மான மரியாதைங்கிற பேர்ல வைத்துக் கொண்டு நான் இஷ்டப்படி இஸ்லாமியர்களை திட்டுவேன், யாரும் தட்டி கேட்க கூடாது, யாரும் வாய தரக்கூடாது, எல்லாரும் மௌனிகளா இருக்கணும், தட்டி கேட்டீங்க உங்களை பத்தி நான் விளம்பரம் பண்ண மாட்டேன் என்று இந்த மீடியாக்கள்ல நமக்கு பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறானே, அதையும் சகித்துக் கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சதி வலைகள் இருக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இந்த இணை வைப்பாளர்கள் காஃபிர்களிடமிருந்து கடுமையான வார்த்தைகளால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், நிந்திக்கப்படுவீர்கள். அவர்கள் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் விமர்சனமாகவும் கேவலமாகவும் உங்களை பேசி தீர்ப்பார்கள். வயின் தஸ்பிரு வத்தத்தகு, நீங்கள் உறுதியோடு இருந்து சகிப்புத்தன்மையோடு இருந்து அல்லாஹ்வை அஞ்சினால் இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், நபிமார்கள் எல்லோரும் சகித்துக் கொண்டு ஒரு உறுதியோடு இருந்தார்களே அந்த உறுதியை நீங்கள் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு, கவலை கொள்ளாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், வ அன்துமுல் ஆனூன இன் குன்தும் முஃமினீன், அல்லாஹ் மீது நீங்கள் உறுதியான நம்பிக்கை வைத்தால் நீங்கள் தான் மிகைப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கு ஜனநாயக வரியிலே பல்வேறு போராட்டங்களை ஒரு பக்கம் செய்தாலும், இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுகிறோம் என்று ஆதரவற்ற மக்களை அரவணைக்கக்கூடிய பணிகளை நாம் செய்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிற பல்வேறு மனிதநேய பணிகளை நாம் செய்தாலும், இன்னொரு பலமாக இன்றைக்கு நாம் களமிறங்கி இருப்பது மீடியாக்கள். எந்த மீடியாக்கள் நம்மை பற்றி நமக்கு எதிராக வரம்பு மீறுகிறார்களோ அந்த மீடியாக்களுக்கு மீடியா வழியாகவே பதிலடி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை கையில் எடுத்துத்தான் இன்றைக்கு நாம் மீடியாவுக்குள் நுழைந்து அதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சில ஆண்டுகளாக உணர்வு வார இதழை நடத்தி கொண்டு வந்தோம். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய உரிமை குரலாக கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த உணர்வு வார இதழ் எழுத்தியல் துறையில் நம்முடைய பிரச்சாரங்களையும் கோரிக்கைகளையும் நிலைப்பாடுகளையும் உலகத்திற்கு உணர்த்தக்கூடியதாக ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்துல தொலைக்காட்சி வழியாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உண்மை நிலை என்ன என்பதை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்மிடத்தில் இருந்தாலும், ஒரு டிவி எடுத்து நடத்துவதற்காக ஆகக்கூடிய பொருளாதாரங்கள் 24 மணி நேரமும் அந்த டிவியை பார்க்கக்கூடிய வகையில மக்களை ஒரு இடத்தில் அமர வைக்கக்கூடிய வகையில் தர வேண்டிய நிகழ்ச்சிகளுடைய தொகுப்புகள், அதுல மார்க்க நிலைப்பாடுகள் மீறிவிடக் கூடாது, அதுல லாப நோக்கமே இருக்காமல் செயல்பட வேண்டும், அதுல எந்த வகையிலும் இசை கலந்துவிடக் கூடாது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் அதுல கலந்துவிடக் கூடாது என்றெல்லாம் கவனித்து பார்த்தால் தற்போதைய சூழ்நிலையில் நம்முடைய நிலையில் ஒரு தொலைக்காட்சியை தனியாக எடுத்து அதை மக்களை பிரபலப்படுத்தி எல்லா மக்களுக்கும் காண்பிக்கிற வகையில ஏற்பாடு செய்து, டிஷ் வழியா உலக அளவுல பார்க்கிற வகையில ஏற்பாடு செய்து, அனைத்து ஊர்க்காரனும் அதை ஒரு 10வது சேனல்லையோ 20வது சேனல்லையாவது கொண்டு வந்து அதையும் எங்க பகுதியில் தெரியுது என்று காட்டுவது என்றால் அது தற்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில்
அது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் ஒரு சூழலும் நமக்கு அமைந்து விட்டால் நிகழ்ச்சிகளை அழகான முறையில் ஒளிபரப்புவதற்கு அது 24 மணி நேரத்துல இஸ்லாமிய பிரச்சாரத்தை, மார்க்க சமுதாய பணிகளை, மார்க்க அறிவுரைகளை, மார்க்க விழிப்புணர்வுகளை, சமுதாய விழிப்புணர்வுகளை, இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களுடைய அந்த அல்லல் நிலைகளை எடுத்துரைக்க வேண்டிய ஒரு தொகுப்பு திறன் எங்கள்கிட்ட இல்லைன்னு நாங்க நிற்கதி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பயிற்சி களமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக டிஎன்டிஜே வெப் டிவியாக, இணையதளத்தில் ஒரு டிவியாக www.tntj.tv என்று நாம ஆரம்பிக்கிறோம். இன்றைய தினம் அதை ஆரம்பிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சரியாக 8:30 மணி முதல், இரவு 8:30 மணி முதல் அந்த இணையதளம் தொடங்கிவிடும். அதுல இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், மார்க்க சிந்தனைகள், அறிவுரைகள் மற்றும் சமுதாயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள், இந்த சமுதாயத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய உரிமை கோஷங்கள் அதிலே ஒளிபரப்பப்பட்டு வரும். இதுல ஏற்படக்கூடிய முன்னேற்றம், இதுல நாம் மக்களை எந்த அளவுக்கு அடைகிறோமோ அதுல ஏற்படக்கூடிய அந்த தாற்பயத்தை வைத்து இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்த கட்டமாக நாம் இந்த தொலைக்காட்சியின் கையில எடுப்போம். பல்வேறு தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் இணையதளத்தில் முன்னேறிவிட்டுத்தான் பிறகு தொலைக்காட்சி பெட்டிக்கு வந்தார்கள். நாமும் அதே போல எடுப்போம். எப்பொழுது நாங்கள் வரம்பு மீறப்பட்டிருக்கிறோமோ, எங்களுக்கு எதிராக வரம்பு மீறி இருக்கிறீர்களோ, உங்களுக்கு எதிராக நாங்கள் வரிசையாக வரம்பு மீறி பதிலடி கொடுத்து உங்களுடைய பொய்களையும் புரட்டுகளையும் அவதூறுகளையும் அழித்தொழிக்கக்கூடிய ஒரு பணியில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் முனைப்புடன் செயல்படும் என்பதை எடுத்து காட்டுவதற்குத்தான் இந்த வெப் டிவி என்பதை எடுத்துச் சொல்கிறோம். இதை அனைத்து மக்களுக்கும் விளம்பரப்படுத்தி, அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்தவித பொருளாதார நன்கொடையை எதிர்பாராமல் பொது நலத்திற்காக நடத்தப்படுகின்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மக்களிடத்தில் விழிப்புணர்வு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணையதளத்தினுடைய புரட்சி சாதாரண புரட்சியா என்று நினைத்துவிடக் கூடாது. அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு என்பதை இரண்டாவது அமர்வில் நாம் அறிந்து கொள்ளலாம். நினைத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய நவீன உலகத்துல பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்களால் தகவல் தொடர்புகளை மிக இலகுவாகவும் விரைவாகவும் நாம் அடைந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுல தொலைக்காட்சியில நமக்கு தெரிந்த விஷயங்களை விட நாம அன்றாடம் பேசுகின்ற இந்த தொலைபேசிகள்ல அதுல வருகின்ற குறுந்தகவல்கள்ல தெரிந்து கொள்கிற விஷயம் ஏராளம். அதையும் தாண்டி பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்களாக பல சகோதரர்கள் பேச்சுவார்த்தையில கலந்துரையாடல சொல்லக்கூடிய தகவல்கள் ஏராளம். இன்றைக்கு இதையும் தாண்டி இணையதளத்தில் பெரும்பாலான ஆண்கள் அதுல தொடர்புள்ளவர்களாக இமெயில்களாகவும் மற்ற பேஸ்புக்காகவும் ஏதோ ஒரு வகையில இந்த இணையதள தொடர்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த தகவல் தொடர்பு கொண்ட இந்த தளத்துல இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக நாம் எடுத்து சொல்கிற பொழுது அதில் ஏற்படக்கூடிய வரவேற்பை நாம் கடந்த காலத்தில் அனுபவபூர்வமாக பெற்றிருக்கிறோம். கடந்த 2004ஆம் ஆண்டு onlinepj.com என்கிற இணையதளம் திருக்குரானுடைய விரிவுரைகள், மொழியாக்கங்கள் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த நபிமொழி தொகுப்புகள், மார்க்கம் சம்பந்தமான பல்லாயிரக்கணக்கான கேள்வி பதில்கள், அது எழுத்து வடிவமாக, ஆடியோவாக, வீடியோவாக, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கான பிரச்சாரங்கள், அதே மாதிரியான பெண்களுக்கான இஸ்லாமிய சட்டங்கள் குறித்த ஒரு தொகுப்புகள், அதுபோல நாட்டு இஸ்லாத்தை உண்மைப்படுத்துகிற நாட்டு நடப்புகள் சம்பந்தமான பல்வேறு செய்திகள், அன்றன்றைக்கும் மக்களுக்கு தேவைப்படுகின்ற பல்வேறு கருத்தாக்கங்களை எல்லாம் எடுத்துரைக்கின்ற இந்த onlinepj.com இணையதளம் 2004 துவங்கப்பட்டு 2011ஆம் ஆண்டை தொடுகிற பொழுது 1 கோடியை தொட்டுவிட்டது. 1 கோடி பார்வையாளர்கள் இந்த தளத்தை தொட்டுவிட்டார்கள். நம் தமிழகத்தில் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் இந்த தளத்தை வந்து போகிறார்கள், பார்க்கிறார்கள். இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய மக்கள் தொகையே 1 கோடியை சொச்சம். ஆனால் அதில் அதிகமான மக்கள் பார்த்த ஒரு இணையதளமாக onlinepj.com இணையதளம் 1 கோடியை தாண்டுகிறது. 2011 இருந்து இன்னைக்கு 2013 தொட்டிருக்கிறோம். அந்த 2 ஆண்டு கேப்ல மட்டும் இன்னொரு கோடியாக, அந்த 1 கோடி என்பது எத்தனை வருஷமா? 2004 இருந்து 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக 1 கோடியை தொட்டது.
இன்றைக்கு 2 கோடியை தாண்டி 2 கோடியே 4 லட்சம் 5 லட்சம் என்று தாண்டி இந்த onlinepizza.com இணையதளம் உலகெங்கும் தமிழ் பேசும் மக்களால் பார்க்கப்பட்டு வருகின்றது என்ற இந்த வளர்ச்சியை நாம் அனுபவபூர்வமாக கண்டெடுத்துத்தான் இந்த தளத்தையும் நாம் துவங்கி இருக்கின்றோம். இதிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இதனுடைய பயிற்சியின் மூலமாக மீண்டும் சில ஆண்டுகளில் மிக குறுகிய வேகத்தில் அடுத்து தொலைக்காட்சியில இறங்குவோம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக நடத்தப்படுகின்ற அனைத்து சதிகளையும் வென்று காட்டுவோம். நாம் ஈமான்தாரிகளாக இருக்கும் வரைக்கும், அல்லாஹ்வை மட்டுமே கடவுளாக வணங்கும் வரைக்கும், நபிகளாரை மட்டுமே பின்பற்றும் காலம் இருக்கும் வரைக்கும் இந்த கூட்டம் மறுமை நாள் வரை சத்தியத்தை ஓங்க ஒலிக்க எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கும். யாருடைய திட்டுவதற்கோ விமர்சனத்திற்கோ அவதூறுக்கோ லா தலுர்ரு மன் கதலகும், யார் எப்பேற்பட்ட தீங்கிழைக்க நாடினாலும் அது அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பை உண்மைப்படுத்தும் விதமாக வல்ல ரஹ்மான் நம் வாழ்வை அமைத்து காட்டுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்